மாணவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் புலமை பரிசில் பரீட்சையில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் கேட்கப்படுகின்ற கேள்விகளை ஒட்டியதாக மாதிரி கேள்விகளையும் அவற்றிற்கான விடைகளையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். கடந்த வகுப்பே நாங்கள் சில கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். அந்த தொடராக இன்றும் நாங்கள் சில கேள்விகளை மொடியூல்ஸ்களை நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அவற்றை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அவற்றை கேள்விகளை செய்து பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் தற்பொழுது ஆரம்பிக்கிற வகுப்பில் கூட நாங்கள் ஒரு 10 நிமிடங்கள் 10 கேள்விகளை தந்து அவற்றினை விடையளிப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் அவற்றினை பார்ப்போம். அந்த கேள்விகளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மேலதிகமான விளக்கங்களையும் தரலாம் என்று நினைக்கின்றேன். நாம் தற்பொழுது கேள்விக்கு செல்லலாம். முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி லீப் வருடங்கள் 3 குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. லீப் வருடங்கள் 3 குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு நாங்கள் மாணவர்கள் விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன், நம்புகின்றேன். அதை எவ்வாறு பெறப்பட்டது என்பதற்கான சிறு மேலதிக விளக்கத்தினை உங்களுக்கு தந்தால் அது பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் சிறு விளக்கங்களை தருகின்றேன். இங்கே பாருங்க, கவனிங்கள் பிள்ளைகளே. லீப் வருடங்களை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை பார்த்து இதற்கான விடையினையும் நாமும் எழுதி கொள்வோம். லீப் வருடம் என்பது ஒரு வருடத்தினை நாங்கள் 4 பிரிக்கின்ற போது வகுக்கின்ற போது அவற்றின் விடை மீதியின்றி பெறப்படும் ஆயின் அவை ஒரு லீப் வருடமாக கொள்ளப்படும். ஆகவே 2012 நாங்கள் 4 பிரிக்கின்ற போது எங்களுக்கு விடை 53 கிடைக்கும், மீதி 0 கிடைக்கும். 2012 நாங்கள் 4 வகுக்கின்ற போது 5 4 20 20 கழிய 0 12 நாங்கள் கீழிறக்கம் செய்கின்ற போது 12 எத்தனை 4 இருக்கின்றது பார்த்தால் 3 3 4 12 போனால் மீதி 0. ஆகவேதான் இது ஒரு லீப் வருடம் ஆகும். ஆகவே ஒரு ஆண்டிலே நாங்கள் 4 வகுக்கின்ற போது மீதியின்றி வகுப்படுமாக இருந்தால் அது லீப் வருடமாக கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கலாம். 2012 2016 2020 அதே போன்று 2024 அதே போன்று 2028 ஒரு லீப் வருடமாக காணப்படும். ஆகவே இவை அனைத்துமே லீப் வருடமாக. இந்த விடையிலிருந்து ஒரு 3 விடையினை நீங்கள் தேர்வு செய்து எழுதினால் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் லீப் வருடமாக இல்லையா என்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். 2013 ஆண்டை நீங்கள் எடுத்து நோக்கினீர்களாக இருந்தால் அவற்றினை 4 நாள் பிரிக்கின்ற போது அவை 5 20 கழித்தமுள்ள 0 13 கீழிறக்கம் செய்தோம் என்றால் 13 இருக்கின்றது 3 12 ஆகவே 1 மிச்சமாக காணப்படும். ஆகவே மீதி 1 காணப்படுவதன் காரணமாக இது ஒரு லீப் வருடம் அல்ல. ஆகவே மாணவர் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நம்ம அடுத்த கேள்விகள் செல்லலாம். இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரண வருடத்தில் 361வது நாள் புதன்கிழமை எனின் 1 மற்றும் 3 திகதிகள் என்ன கிழமையாக காணப்படும் என்பதே கேள்வியாக இருக்கின்றது. சாதாரண வருடத்தில் 361வது நாள் புதன்கிழமை எனின் 1 மற்றும் 3 திகதிகள் என்ன கிழமையாக காணப்படும் என்பதே கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு எவ்வாறு நாம் விடையளிக்கலாம் என்பதனை பார்ப்போம். முன்னூற்றி 61வது நாள் புதன்கிழமை என்று தரப்பட்டுள்ளது. கேட்கப்பட்ட கேள்வி முதலாம் திகதி மற்றும் 3 திகதி என்ன கிழமை என்கிறதான் கேள்வி. 3 திகதி 1 திகதி. ஆகவே இவ்வாறான கேள்வி ஒன்றை நாங்கள் செய்கின்ற போது நாங்கள் இலகுவாக விடையை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தரப்பட்ட 361வது நாளினை நாங்கள் வாரத்தின் மொத்த நாட்களான 7 நாட்களினால் பிரிக்க வேண்டும். 7 நாட்கள் நான் பிரிக்கின்ற போது நாங்கள் 7 5 7 35 5 1
ஒன்றுக்கு ஒன்று கீழே இறக்கிய முன்னால் 11, 11ல் 7 ஒரு முறை காணப்படுகின்றது. ஆகவே 7 ஆகவே 4 மீதி வருகிறது. இந்த பெறப்பட்ட மீதியினை அடிப்படையாக கொண்டுதான் இதற்கு நாங்கள் விடை காண போகின்றோம். எவ்வாறு விடை காணலாம் என்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மாணவர்களே பாருங்கள், 4 1 2 3 4 என்று இலக்கம் போட்டுக் கொள்ளுங்கள். இந்த 4 இலக்கங்களை போட்டுவிட்டு தரப்பட்ட 361வது நாளுக்குரிய இந்த கிழமையினை நீங்கள் இதுக்கு போட வேண்டும். புதன் என்று போட்டதுக்கு பிறகு அதற்கு இரண்டாவதாக வருகின்ற இலக்கத்துக்கு என்ன போட வேண்டும் என்றால் இந்த நாளுக்கு முந்தைய நாளாக இருக்கின்ற செவ்வாய்க்கிழமையினை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு மூன்றாவதாக அதற்கு திங்கட்கிழமை என்று போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு அடுத்ததாக நாங்கள் ஞாயிறை போட்டுக் கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்த 4ஆவதாக கிடைக்கப்பட்ட இந்த இலக்கம் இதுக்கு ஒப்பாக இருக்கிறதுனா இந்த 4ஆவதுக்கு வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையே 101ஆம் தேதிக்கான விடையாக காணப்படும். இங்கே 4 வந்தால் 4வது, இங்கே 3 வந்து மீதியாக வந்திருந்தால் இந்த 3வது விடையை கிடைச்சிருக்கும். இங்கே 4 வந்து காரணமா 4வது நாள் என்னவென்று பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை. இங்கே முதலாவதுக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட 361 போட்டுவிட்டு அதுக்கு பிறகு முந்தைய நாள், இதுக்கு முந்தைய நாள், இதுக்கு முந்தைய நாள் ஆகிய நாட்களை எடுத்து இந்த 4வது கிடைக்கிற விடையாக 1ஆம் தேதிக்கு விடையாக பெறக்கூடியதாக இருக்கும். என்னென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையாக காணப்படும். ஞாயிறாக காணப்படும். இந்த ஞாயிறு என்று கண்டுபிடித்து விட்டோம் என்றால் 1ஆம் தேதி 3ஆம் தேதி ஈஸியாக ஞாயிறுக்கு அடுத்த நாள் திங்களாக இருக்கும். திங்களுக்கு அடுத்த நாள் 3ஆம் தேதி செவ்வாயாக இருக்கு. ஆகவே இதுக்கான விடை செவ்வாய். ஆகவே நன்றாக விளங்கிய மாணவர்கள் நன்றாக விளங்கி இருப்பீர்கள். அந்த தரப்பட்ட 361 நாள் பிரித்து வருகின்ற மிகுதியை அடிப்படையாக கொண்டு நம்ம இலக்கங்கள் இடப்பட்டது. இலக்கம் இடப்பட்ட போது முதலாவது இலக்கத்துக்கு நாங்கள் போட்ட வந்துட்டு நமக்கு 361வது நாள் தரப்பட்ட இதை போட்டு அடுத்தடுத்து வருகின்றதுக்கு அதுக்கு முந்தின நாட்களை போட்டு வந்து இறுதியா வருகின்ற அந்த 4வது வருகின்ற இலக்கத்தில் அந்த வார அந்த தினத்தினை நாங்கள் விடையாக பெற்றுக்கொண்டோம். 1ஆம் தேதிக்குரியதாக பெற்றுக்கொண்டோம். அதே போன்று 3ஆம் தேதி நீங்க இதற்றினை ஒரு உண்மையான நிஜ காலண்டரிலும் இவ்வாறான விடயங்களை செய்து பார்ப்பதன் மூலமாக நீங்கள் இதே விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு நுழைவோம் என்று நினைக்கிறேன். மூன்றாவது கேள்வியை பாருங்கள் மாணவர்களே. ஒரு பண்ணையில் உள்ள மாடுகளினதும் கோழிகளினதும் மொத்த எண்ணிக்கை 45 ஆகும். அதன் கால்களின் மொத்த எண்ணிக்கை 150 ஆகும். ஆகவேதான் மாடுகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்கிறாங்க. ஒரு பண்ணையில் உள்ள மாடுகளினதும் கோழிகளினதும் மொத்த எண்ணிக்கை 45 ஆகும். அதன் கால்களின் மொத்த எண்ணிக்கை 150 ஆகும். மாடுகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்பதே கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிக இலகுவான முறையை பயன்படுத்தி நாங்கள் விடையளித்துக் கொண்டு போகலாம். மிகவும் ஒரு 30 செகண்ட்களில் இதுக்கான விடையினை நீங்கள் அளிக்க முடியும். நான் உங்களுக்கு சற்று விரிவாக உங்களுக்கு வழங்கப்பட்டு நீங்கள் நுட்பமான முறையை கண்டுபிடித்தீர்கள் மிக இலகுவாக நீங்கள் செய்து கொண்டு போக முடியும். மாடுகளினதும் மாடு சக கோழிகளினதும் மொத்த உருப்படி தலைகள் மொத்த உருப்படி வந்து 45. அவற்றின் மாடுகளினதும் கோழிகளினதும் கால்களின் மொத்த எண்ணிக்கை கால்களின் மொத்த எண்ணிக்கை 150 ஆகும். உங்களுக்கு தெரியும், மாடுகளுக்கு 4 கால்கள், கோழிகளுக்கு 2 கால்கள் காணப்படும். ஆகவே இந்த கேள்வி என்னென்று சொன்னால் மாடுகளின் மொத்த எண்ணிக்கை தான் கேள்வியாக இருக்கிறது. இதுதான் கேள்வி. இதை எவ்வளவு செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்களா மாணவர்களே? நாங்கள் தரப்பட்ட மொத்த கால்களின் எண்ணிக்கை 150 நாங்கள் 2ஆல் பிரிக்க வேண்டும். 2ஆல் பிரித்தால் 75 விடையாக பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெறப்பட்ட அந்த விடையினை 75 நாங்கள் 75 இருந்து நாங்கள் பெறப்பட்ட இந்த 45 தலைகள், அதாவது உருப்படிகளின் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும். உருப்படிகள் எண்ணிக்கை என்றால் மாடுகளின் கோழிகளின் மொத்த எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கை 45. அவ்வாறு கழிக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற விடை 30 காணப்படும். இந்த 30 கிடைப்பது 4 கால் பிராணி ஆகிய மாடுகளின் எண்ணிக்கையாக காணப்படும். இப்ப மாடுகளின் எண்ணிக்கை சரியா கோழிகளின் எண்ணிக்கை சரியாங்கிறதை நம்ம பார்க்க வேண்டுமானால் நாங்கள் பரிச்சயத்தை பார்க்க முடியும்.
30 மாடுகள் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு 4 கால்கள் காணப்படும். ஆகவே 120 கால்கள் அதுக்கு போய்விடும். ஆகவே மீதம் இருக்கிற கால்கள் எண்ணிக்கை 30 காணப்படும். ஆகவேதான் இங்கே 2 காணப்படுவதனால் 15 கோழிகள் காணப்படும். இங்கே கூட்டினோம்னு சொன்னால் 150 கால்கள் எண்ணிக்கை வரும். இங்கே கூட்டினோம்னா 45 தலைகள் உருப்படிகளின் எண்ணிக்கையும் வரும். ஆகவேதான் நாம் கண்ட விடை சரியாக இருக்கும். ஆகவே இதுக்கான விடை என்னென்னா 30 மாடுகளின் எண்ணிக்கையாக காணப்படும். மாணவர்களுக்கு இலகுவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். நான்காவது கேள்வியை பாருங்கள் பிள்ளைகளே. ஒரு ஒரு கூற்று உருவொன்று தரப்பட்டிருக்கின்றது. அது செவ்வகங்கள் பல அடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அவற்றில் நம்ம நேரடியாக பார்க்கின்ற போது அவற்றில் நிரல்களாக 5 நிறைகளாக வந்து நிறைகள் 5 நிரல்கள் 4 மொத்தமாக 20 செவ்வகங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இவற்றை நேரடியாக பார்க்கின்ற போது அவ்வாறு காணப்பட்டாலும் இதில் உண்மையாக பல செவ்வகங்கள் உள்ளே மறைந்திருப்பது தெரியும். அதை எவ்வாறு கண்டுகொள்ளலாம் என்பதை நீங்கள் ஏற்கனவே செய்து பார்த்திருப்பேன். நானும் சில மேலதிகமான விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, இங்கே பாருங்கள், இதை எவ்வாறு செய்யலாம் என்று பாருங்கள். இதை எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் படத்தில் இருந்தது போன்று நாங்கள் செவ்வகங்களை உருவாக்கி கொள்ளுவோம். செவ்வகங்களை உருவாக்கிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து 4 வரும். இதுல 4, இதுல 1 2 3 4, இதுல இன்னொரு சேர்த்தோம்னு சொன்னால் 5 வரும். இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து இடத்துல இருக்குது 1 2 3 4 இருக்கிறது. இங்க 1 2 3 4 5 காணப்படுது. ரைட். சோ இதை இலகுவான முறையில எவ்வாறு செய்யலாம் என்று நீங்கள் பார்ப்பீர்களா என்றால் மிக இலகு மிக இலவாக இதுக்கு விடையளிக்க முடியும். பாருங்க, இதுக்கு வந்து நாம இதை மொத்தமாக கூட்ட வரும். இதை கூட்டினால் 1 2 3 3 6 6 4 10 வருகிறது. இங்க வந்து எத்தனை வருது? இதுல 10 15 வருது. இந்த 10ஓடு இந்த 15-னை இந்த 10ஓடு இந்த 15-னை நாங்கள் பெருக்குவமாக இருந்தால் 10 தர 15 சமன் 150. இது 150 செவ்வகங்கள் இவற்றில் காணப்படும். நம்ம நேரடியாக பார்க்கின்ற போது 20 செவ்வகங்கள் காணப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே பார்க்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு அழகாக பார்க்கலாம். இது 4 சொன்னால் இதையும் திருப்பி தனி ஒரு செவ்வகமாக பார்க்கலாம். அதே மாதிரி இதையும் ஒரு தனி செவ்வகமாக பார்க்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு செவ்வகமாக நாங்கள் கணக்கிடுகின்ற போது மொத்தமாக 150 செவ்வகங்கள் இதில் காணப்படுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கான விடையாக நீங்கள் 150 செவ்வகங்கள் என்று சொல்லி விடையளிக்க வேண்டும். நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லுவோம். அடுத்த கேள்வியை நாங்கள் நோக்கினால் அடுத்த கேள்வியை பார்த்து 5வது கேள்வி ஒரு தாயக்கட்டையினை சம்பந்தமான ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. அதாவது என்னென்று சொன்னால் 3 தாயக்கட்டைகள் தரப்பட்டு அவற்றுக்கான 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 1 எதிர்பக்கம், அடுத்தது 5 எதிர்பக்கம் என்பது கருத்து. இவ்வாறான கேள்விகள் வந்தால் இதுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்கிறதனை நாங்கள் ஏற்கனவே பல வகுப்புகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மேலதிகமாக இந்த கேள்விக்கு விடையளிக்கும் போது சில விளக்கங்களோடு சேர்ந்ததாக இதற்கான கேள்விக்கு விடையளிப்பு பார்ப்போம் மாணவர்களே. தற்போது எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு இவ்வாறான கேள்விக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்று நாங்கள் பார்க்கிறதா இருந்தால் ஒரு தாயக்கட்டையினை எடுக்கின்ற போது தாயக்கட்டைக்கு ஒரு இலக்கத்தின் எதிர்பக்கத்தில் என்ன இலக்கம் இருக்கின்றது என்கிறது கேட்குது வளமையாக கேட்கப்படுற கேள்வி. அந்த கேள்வியிலே நாங்கள்
இல்லை இரண்டு ஒன்று தந்தால் ஒரு வகையான, அதாவது அந்த இலக்கத்தினை ஒப்பீடு செய்து, அதாவது ஒன்றின் எதிர்ப்பக்கம் வந்துகிட்டு என்ன செய்யணும் என்ற எதிர்ப்பக்கத்தினதும் கொடுத்து ஏழாக இருக்க வேணும். அதே நேரத்தில் அயல் பக்கங்களின் எண்ணிக்கை, அதாவது இரண்டு ஒரு தாயக்கட்டை, ஒரு நியமமான தாயக்கட்டையாக இருந்தால் அதன் அயல் பக்கங்களின் எண்ணிக்கை கொடுத்து ஏழாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அது நியமமான தாயக்கட்டையாக இருக்கும். அவ்வாறு நியமமான தாயக்கட்டையாக இருந்தால் அதற்கு விடையளிப்பதற்கு நாங்கள் ஏழிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பட்ட இலக்கங்களை கழித்தோம் என்றால் அது எதிர்ப்பக்கங்களில் உள்ள இலக்கங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். உதாரணமாக ஏழிலிருந்து ஒன்றை கழித்தோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு 6, அப்போ ஒன்றின் எதிர்ப்பக்கம் 6, அவ்வாறான விடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாயக்கட்டைகள் தருகின்ற போது நாங்கள் 2 தாயக்கட்டைகளை ஒப்பீடு செய்து நாங்கள் விடையினை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவேதான் இங்கே தரப்பட்ட 2 தாயக்கட்டைகளின் பக்கங்களையும் பார்த்தோமா என்றால் முதலாவது இரண்டாவதை நாம் ஒப்பீடு செய்கின்ற போது இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் 2 தாயக்கட்டைகளை பாருங்கள். இவற்றை இரண்டுமே நியமமான தாயக்கட்டை இல்லையான்னு பார்த்தால் இது இங்கே நியமமான தாயக்கட்டை. இது என்று சொன்னால் அயல் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக எங்கேயுமே காணப்படவில்லை. இந்த இலக்கத்தையும் கூட்டினாலும் சரி, அல்லது இதையும் கூட்டினாலும் சரி 7 வரவில்லை, அல்லது இதையும் கூட்டினாலும் 7 காணப்படவில்லை. ஆனா இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே 2 இலக்கங்களை கூட்டினால் 5 வருது. ஆகவே இது பிரச்சனை 7 வரவில்லை. இங்கே கூட்டினோம்னா 7 வருகின்றது. ஆகவே இது ஒரு நியமமற்ற தாயக்கட்டை, இது நியமமான தாயக்கட்டை. இவ்வாறு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 தாயக்கட்டைகளை ஒப்பீடு செய்கின்ற போது பொதுவான இலக்கம் 2 தாயக்கட்டைகள் எத்தனை வந்திருக்கிறது பார்க்க வேண்டும். ஒரு தாய இலக்கம் பொதுவாக வந்திருந்தால் அதற்கு ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்தியோம். அதாவது கடிகார முள் சுத்துவது முறை போன்ற ஒரு முறையை அனுப்பியாக கொண்டு விடையை தேட முயற்சி செய்யலாம். அல்லது 2 இலக்கங்கள் பொதுவாக காணப்பட்டால் அவற்றில் ஒரு வெட்டி விடுவது, அதாவது குமனாக இருக்கின்ற பொதுவாக இருக்கின்ற இலக்கங்களை வெட்டி விடுவதன் மூலமாக இலகுவாக விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே பார்க்கின்ற போது இங்கே 2 இலக்கங்கள், இங்கே 2, 3 ஆகிய இரு இலக்கங்களும் பொதுவாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எடுக்கலாம். இங்கே 2, 2, 3, 3 இருக்கின்றது, 4 இருக்கிறது, 1 இருக்கிறது, இவ்வாறு இருக்கிறது. ரைட். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் 1, 4 வைக்கின்றது. இப்ப எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த பொதுவாக இருக்கிற இலக்கங்களை நாங்கள் வெட்டி விட்டமாக இருந்தால் ஒன்றின் எதிர்ப்பக்கம் 4 வருகின்றது. ஆகவே ஒன்றின் எதிர்ப்பக்கம் 4 என்கிற விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று 5 எதிர்ப்பக்கம் என்ன என்று நாம இதை வைத்து கண்டுபிடிக்க முடியாமல் போனால் நாம அதுக்காகத்தான் நாம என்ன செய்ய போகிறோம், அடுத்த 2 தாயக்கட்டைகளை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். அடுத்த 2 தாயக்கட்டைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இதே விதிகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அயல் பக்கங்களின் எண்ணிக்கை, அயல் பக்கங்களின் கூட்டுத்தொகையானது 7ஆக காணப்படக்கூடாது. ஆகவே இங்கே அயல் பக்கங்களின் எண்ணிக்கை 7ஆக வருவதால் இது நியமமற்ற தாயக்கட்டை. அதே போன்று இங்கே பார்த்தமாக இருந்தால் இது 3, 5, 8, இங்கே 5, 6 வார்தான் இது ஒரு நியமமான தாயக்கட்டை. இருந்த போது நாங்கள் 2 தாயக்கட்டைகளையும் ஒப்பீடு செய்வோமாக இருந்தால் இவற்றுக்கு நாங்கள் ஒப்பீடு செய்ய வேண்டும். என்றால் நியமமான தாயக்கட்டை ஒன்று நியமமற்ற தாயக்கட்டை ஒன்று வரும்போது நாங்கள் விதி முறைப்படி, அதாவது என்னன்னு சொன்னா ஒரு நியமமான தாயக்கட்டையில் ஒரு பக்கத்தின் தரப்பட்ட இலக்கத்துக்கு எதிர்ப்பக்கமானது எதிர்பக்கம் வந்து சேர்த்து கூட்டினோம்னு சொன்னால் வர மொத்த இலக்கம் வந்து 7ஆக காணப்படும். உதாரணமாக இங்கே 2 இருப்பதால் இதற்கு எதிர்ப்பக்கம் 5ஆக இருக்க வேண்டும். இதுக்கு 4ஆக இருக்குமா இருந்தால் இதற்கு எதிர்ப்பக்கம் அப்படின்னு வர வேண்டும். அவ்வாறு இருக்கும். ஆனால் இங்கே 2 தாயக்கட்டை, ஒன்று நியமமான ஒன்று நியமமற்ற தாயக்கட்டையாக இருக்கிறதால் இதனை இவ்வாறு நம்மால் கணக்கீடு செய்ய முடியாது. இதுக்கு நாங்கள் செய்கின்ற போது என்ன செய்யணும் என்றால் 2 தாயக்கட்டைகளை ஒப்பீடு செய்கின்ற போது இங்கே பொதுவான இலக்கம் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். இங்கே பொதுவான இலக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எல்லாமே வெவ்வேறு இலக்கங்கள் தான் காணப்படணும். ஆனால் ஒரே இலக்க மாற்றம். ஆகவே இந்த 3 மாத்திரம் பொதுவான இலக்கமாக காணப்படும். இந்த பொதுவான இலக்கமாக காணப்படுகின்ற இந்த 3ஐ நாங்கள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் தாயக்கட்டைகளில் எதிர்ப்பக்கம் இலக்கத்திலே காணுவதாக இருந்தால் அவற்றுக்கு நாங்கள் கடிகார முள் சுத்துவது போன்ற ஒரு முறை ஒன்று காணப்படுகிறது. அது எவ்வாறு என்று சொன்னால் இங்கே பொதுவாக இருக்கிற இலக்கம் 3 அந்த 3ஐ எடுக்க வேண்டும். இந்த 3ஐ எடுத்து இதுக்கு அடுத்த இலக்கமாக நாங்கள் கடிகார முள் சுத்துவது போன்று இப்படி போக வேண்டும். அடுத்த இலக்கம் 2ஐ போட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் 4ஐ போட வேண்டும். அதே போன்று இங்கேயும் தான் இந்த இது 3ஐ போட்டுவிட்டு இதுக்கு அடுத்ததாக நம்ம 5ஐ போட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் 1ஐ போட வேண்டும். இப்போ நமக்கு விளங்கும் 4 எதிர்ப்பக்கம் 1 ஓகே கண்டுபிடித்து விட்டோம். இதை விட்டு விட்டோம் சொன்னால் இது அப்படி இருக்க அவ்வாறு இருக்கு. இங்கே 5 எதிர்ப்பக்கம் 2ஆக காணப்படும். ஆகவே நம்ம விடையை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். எவ்வாறு என்று சொன்னால் 5 எதிர்ப்பக்கமானது 2ஆக காணப்படும். ஆகவேதான் 1 எதிர்ப்பக்கமானது 4 என்று சொல்லியும் 5 எதிர்ப்பக்கமானது 2 என்று சொல்லி நாங்கள் விடையினை பெற்றுக் கொள்ளலாம்.
மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது 5 கேள்விகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த 5 கேள்விகளுக்குமான முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு புரியாவிட்டால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவினை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெளிவான விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளலாம். இதே போன்று அடுத்த வகுப்புகளில் நாங்கள் இந்த இந்த கேள்விகளின் தொடர்ச்சியினை நாங்கள் பார்க்கலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். அதோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.